ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, ஜாம்பினாலே வைரஸ்லேருந்து தான் வரும். அதுவும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஜாம்பிங்கிறது பார்க்க ஒரே அப்பியரன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல வருஷமா நம்மளுக்கு பல வெப் சீரிஸ், பல படங்கள் அந்த மாதிரி காட்டும் பொழுது, இல்லை ஜாம்பிங்கிறது ஃபங்கை மூலியமாகவும் வரும். அதுலேயும் விதவிதமாக டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக மாறும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல அப்பியரன்ஸில் காட்டி மிரட்டி விட்டவங்க தான் லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம். அதில் இருக்கிற வித்தியாசமான ஜாம்பிஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் பண்ண பீப்புள் உங்களை கடிச்சாங்கன்னா நீங்கள் மாறுற முதல் ஸ்டேஜ் என்னன்னா ரன்னர்ஸ். அதாவது உங்களை கடிச்ச ஒரு நாளுக்குள்ள இல்லை 2 நாளுக்குள்ள நீங்க அந்த இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டு ஜாம்பியா மாறுபடுவீங்க. அப்போ வர நீங்க எடுக்கிற ஸ்டேஜ் தான் ரன்னர்ஸ். அப்படிங்கும் பொழுது இந்த ரன்னர்ஸ்க்கு ஹை அக்ரெசிவா இருப்பாங்க. அதுல ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாங்க. உங்களை ஒரு சாதாரண பீப்புளை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணி அவங்களையும் இன்ஃபெக்ட் பண்ற ஒரு வகையான ஸ்டேஜ் தான் இது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்டால்கர்ஸ். அதாவது நீங்க அஃபெக்ட் பண்ணப்பட்டு 2 வாரத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த ஸ்டால்கர்ஸ்ங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள போயிருவீங்க. இந்த ஃபங்கல் குரோத்துங்கிறது உங்க தலை மூலியமா வெளியே தலை, மூக்கு, வாய் அந்த மாதிரியான இடத்துல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும் இந்த இன்ஃபெக்ட் பண்ண பீப்புளுக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய ஒரு வகையான டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு வகையான ஸ்டேஜ் தான் இது. ஓவர் டேக்கன் பண்ணி ஃபங்கல் குரோத் வெளியே ஓவர் அப்பியரன்ஸே மாறிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு கண் பார்வை போயிடும். நீங்கள் எப்படி இது வேட்டையாடுறது மற்றபடி மூவ் பண்ணுவீங்கன்னா எக்கோலொகேஷன் வச்சு தான் இது ஹன் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஆனது. அது இல்லாமல் இதை நீங்கள் கொல்லணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஷிவ்ங்கிற கேமில் பார்த்தீங்கன்னா ஷிவ்னு சொல்லி ஒரு சின்னோட கத்தி இருக்கும். அதை வச்சு தான் கொல்ல முடியும். இல்லைனா ஸ்டெல்த் மோட்ல இது அசல்ட்டாக கொல்ல முடியாது. நீங்கள் இல்லைனா அட்டாக் பண்ணி கன்னால் அட்டாக் பண்ணி தான் கொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோட்டர்ஸ்ங்கிறது அந்த கிளிக்கர்ஸ்லேருந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகி அந்த இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட ஹோஸ்ட் நல்லா இருக்காரு, ஹெல்த்தியாக இருக்காருன்னா அந்த ப்ளோட்டர்ஸுங்கிற ஸ்டேஜுக்கு அடுத்து போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோட்டர்ஸ் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பார்க்க அப்பியரன்ஸு ஒரு ஆர்மர்டு அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் டேக் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் இது பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை கொல்லணும்னா நீங்கள் இந்த பெட்ரோல் பாம்பு இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு 2-3 கையில் வச்சிருக்கணும். இல்லைன்னா கன்ஃபார்ம் காலி தான். இது அழிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பெட்ரோல் பாம்பு நம்மள்ட்ட கேமில் இருக்கும், அதை ஒரு 3 வச்சிருந்தா தான் இது கன்ஃபார்ம் அழிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடியது. ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம்ப்லர்ஸுங்கிறது ப்ளோட்டர்ஸ்லேருந்து வித்தியாசமானது இல்லை. அது எப்படின்னா நீங்கள் இந்த ப்ளோட்டர்ஸே ஈரத்தன்மை இல்லை, தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா அந்த கிளிக்கர்ஸ்லேருந்து ப்ளோட்டர்ஸாக மாறாமல் ஷாம்ப்லர்ஸாக மாறிடும். அதுவும் இல்லாமல் இதுகிட்ட இருந்து அசிட்டிக் ஸ்போர்ஸ் நிறைய அதை வச்சு தான் இது அட்டாக் பண்ணி இது கொல்லக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது ப்ளோட்டர்ஸ்க்கும் இது ஷாம்ப்லர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இல்லை. இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது தான் ஷாம்ப்லர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராட்கிங்கிறது லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1ல் வர்றது, பார்ட் 2ல் தான் வரும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரேர். அதுவும் இல்லாமல் டெரிஃபிக் மியூட்டேஷன் உடையது. எப்படி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணப்பட்ட மல்டிபிள் பர்சன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு க்ரீச்சராக மாறுறது தான் இந்த ராட்கிங். அதுவும் இல்லாமல் இது கேம்லேயே ஒரே ஒருத்தர் தான் பார்க்க முடியும். இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென்.